வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, எது வந்தாலும் போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளூர வைத்து கொண்டு எதையும் ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் கூலாக இதையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட பல பேர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தில் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். லாபம் கொண்டவர், சந்தோஷத்தை கொடுத்தவர் உங்களுக்கு விரயத்தை கொடுக்க போகிறார். நிதர்சனமாக ஒரு வாட்டில் வந்துச்சு. இப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்துக்காரர். அதனால் பல விஷயத்திலும் நீங்கள் ப்ரீடிட்டர்மைண்டாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருப்போம். அதுவும் ஆன்மீக சிந்தனை, அடுத்தவருக்கு உதவுவது, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டிச்சு. குழந்தைகள் மூலியமாக மகிழ்ச்சி தருவதாக அமைந்தது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுப்பதாக அமைந்தது. அதிகாரிகிட்ட ஏதானும் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் போய் சொல்லும்போது அது அவங்க உங்களுக்கு ஆர்வமாக ஹெல்ப் பண்ணி உங்களை ஒரு மாதிரி காப்பாற்றிட்டாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய நவம்பர் 17. அதனால் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்காது அப்படின்னு வச்சுக்கிடுங்க. நவம்பர் 12ஆம் தேதி குருவும் வக்கரம் போகிறார். உங்களுடைய ராசியின் அஷ்டமத்துக்குரிய உங்கள் ராசிநாதன் அவர் அங்கேருந்து திரும்புகிறார், உங்கள் ராசிக்குள்ளே வரார். உங்கள் ராசிக்குள்ளே குரு பார்க்க போகிறார் அப்படின்னாலே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். எங்கே விட்டோமோ அதை இங்கே பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூரியனால் கிடைக்காத சந்தோஷத்தை இங்கே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழிலிலும் இல்லத்திலும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேம்படும். ஸோ அப்போ கொஞ்சம் ஜாஸ்தி மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் மனசில் எப்படிலாம் மாற்றிக்கொள்வீர்களோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மற்ற மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சூழ்நிலை. பயனற்ற செலவுகள் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் செலவு எண்ட் ஆஃப் தி பீரியடில் அப்படி கண்ணுக்கு தெரியும் ப்ரிடாமினென்ட்லி, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த சூரியனானவர் பார்க்கக்கூடியது உங்கள் ராசியினுடைய ரிஷபராசியை பார்க்குறார். அதாவது 5ஆம் இடம், 6ஆம் இடம். இந்த இடத்துல பார்க்கறதுனால கடன் நீங்கள் கொடுத்து வச்சதெல்லாம் அவன் ஓடி போகிறதுக்கெலாம் வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் கொடுத்த கடனை பார்த்துக்கிறது நல்லது. பயிர் பார்க்காம போச்சு, கடன் கேட்காம போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை மனசில் வச்சுக்கோங்க. செவ்வாயும் பார்க்குறார், புதனும் பார்க்குறார். நவம்பர் 19ஆம் தேதி சந்திர பகவானும் சேர்ந்து பார்ப்பார் அந்த இடத்த. அப்போது நிறைய விஷயத்தில் பொருள் வரவு அப்படிங்கிறது தடைபடுவதற்கான சூழ்நிலையும் காட்டுகிறது. இது செலவாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நவம்பர் 19லேருந்து 22 வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டேஸ் அப்படின்னு எடுத்துக்கணுங்க. இந்த மாதத்தில் சனி பகவானை குரு பார்ப்பது உங்கள் ராசியின் 4ஆம் இடம், மண்மனை வாகனம், சுகயோகம், மாத்ருஸ்தானம் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த இடத்த கர்மாதிபதியை பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ இது எல்லாத்தையும் முயற்சி செய்து முடிக்க வேண்டும்னு எண்ணம் வரும். ஏன்னா அந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். பண வரவை பற்றின எண்ணங்கள் எல்லாம் கொடுப்பார். அங்கே ராகு வேறு இருக்கிறார். அதனால் பெருசாக பணம் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தை கொண்டு வர சூழ்நிலையை குருவின் அனுகிரகத்தினால அதை இன்னும் அக்ரெசிவாக பண்ணணும், இப்படி பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருவீங்க. இந்த செலவுகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது நவம்பர் 12ஆம் தேதியில் இந்த விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவினால் கொஞ்சம் செலவும் கொஞ்சம் லகான் போட்டு இழுக்கும். பெரிய செலவுகள் வரும், இழுக்கும். பெரிய செலவுகளில் முக்கியமான செலவான சுப செலவுகளை சுக்கிரனின் பார்வை 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஏற்படுத்தும். லாபஸ்தானத்தில் வந்தனால நிறைய சாப்பாடு விஷயங்கள், சுக செலவுகள் இதெல்லாம் நடக்கும். வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். இப்படி நல்ல
ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சங்கடஹர சதுர்த்தி அன்று உங்களுடைய கடனின் ஒரு பகுதியான அடைக்க உங்களுக்கு மலை போல் இருக்கக்கூடிய கடன் பனி போல் நீங்குவதற்கான வாய்ப்புகளை விநாயக பெருமானின் அருளால் பெற்றுக்கொள்ள முடியும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் நவம்பர் 15ஆம் தேதி ரம ஏகாதசி என்ற நாள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவர் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்ததெல்லாம் நீங்கள் கைகூட செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதனால் பல விதத்திலும் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படை வைத்து தினப்பலன்கள் சொல்வதும் சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாம் மூமெண்ட் ஆகிறதை வைத்துக்கொண்டு மாத பலன்கள் வருட பலன்கள் சொல்வதும் வழக்கம். இது எல்லாமே தனிப்பட்ட முறையிலே ஒரு ஜாதகருக்கும் பொருந்துமா அப்படின்னா ஒரு தனிப்பட்ட முறையை பார்க்கும்போது அவருடைய லக்னங்கள் பார்வை பலங்கள் இதெல்லாம் நம்ம முக்கியம். அதுவும் லக்னம் எங்கே உட்காருதோ அதை பேஸ் பண்ணி தான் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் எடுப்போம். அதனால் தனிப்பட்ட முறையிலே இருப்பவர்கள் தன் கேள்விகளை தனிப்பட்ட முறையிலே கேட்டுக்கொள்வது நல்லது. நீங்கள் பார்ப்பதெல்லாம் பொது பலன்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நவம்பர் மாதத்திலே முக்கியமான நிகழ்வுகளிலே பார்க்கும்போது குரு பகவான் தர்மாதிபதி இவர் கர்மாதிபதியான சனி பகவானை தன்னுடைய பார்வையால் பார்க்க போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இப்போ தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நவம்பர் கொடுக்கும். அப்போ நிறைய விஷயங்களில் புதிய மாற்றங்களை எதிர்நோக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று டகபாராக நிற்கும். நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த குரு சனி இவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தும். கூடுதலாக பார்க்கும்போது எந்த இடத்துல நமக்கு ரெண்டு பக்கமே கடல் அப்படிங்கிற தண்ணி இருக்குது, கடகத்துலேயும் நீர் மீனத்துலேயும் நீர், இந்த ரெண்டு தண்ணி அப்படிங்கிற இடத்துல இந்த கிரகங்களின் பார்வை இருப்பதனாலே கூட்டமாக கடல் பக்கமோ இல்லை தண்ணி பக்கமோ இருப்பவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற நோட்டேஷனும் இதில் வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அனுபவபூர்வமாக சில விஷயங்களையும் பார்த்து செயல்படுவது நல்லதுங்கிறத இந்த நவம்பர் எடுத்துக்கொள்வதனால ஒரு ராசிக்கும் இந்த எச்சரிக்கை எப்படி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தெளிவாகும். வாழ்க வளத்துடன்.